பிரியமானவர்களே, இன்றைக்கு காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குதா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க நிக்கிற இடம் பார்த்தா வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? கடற்கரை. உலகத்துல எங்க போனாலும் நிறைய தேசங்கள் கரையில் அமைஞ்சிருக்குல்ல. இது இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் இருக்கிற கொச்சின் என்கிற பட்டணத்தினுடைய கடல் பகுதி. இங்க வித்தியாசமா மீன் பிடிக்கிறாங்க. பொதுவா தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க, வலை வீசி மீன் பிடிப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டோம்ல. இது அப்படியே வலையை உள்ள இறக்கி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே மேல தூக்கினா நிறைய மீன்கள் இருக்கிறது. இது சீனா வலை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை சீனாவில் இந்த மாதிரி மீன் பிடிப்பாங்க போல இருக்கிறது. இங்கேதான் அது மாதிரி மீன் பிடிக்கிறதை பார்க்க முடிகிறது கொச்சின்ல. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? எரேமியா 15:19 நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டு சொல்ல, நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு வாலிப மகள் அமெரிக்காவுடைய தென் பகுதியில, தென் அமெரிக்கா இருக்குல்ல, அதுல குவாட்டமாலா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஒரு மகளுடைய வாழ்க்கை இது. முதல்ல நல்லா தான் இருந்த, சின்ன வயசுல பக்தியா இருந்தா, சர்ச்சுக்கு போறது வர்றது, பெற்றோர் நல்ல பழக்கத்துல வளர்த்திருந்தாங்க. வாலிப வயதான உடனே பாருங்க, கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சை, திரும்பினபடி வாழணும், அதனால அனுபவிக்கணும்னு சொல்லி போய் அவள் ஆண்டவரை விட்டு தூரமா போய்விட்டாள், பெற்றோரை விட்டு தூரமாய் போய்விட்டாள். அதனால் இஷ்டப்படி வாழ்ந்து பாவத்தின் நிமித்தமா ஒரு வியாதி அவளை தாக்கி விட்டாரு. வியாதியில பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாகி அவள் ஒரு குடிசைக்குள்ள, கடைசி நிலவு குடிசைக்குள்ள வியாதி படுக்கையிலே படுத்திருந்தாள். அவளை நேசிக்கவோ கவனிக்கவோ யாருமே வரமாட்டாங்க. தன்னை நினைத்து ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு படுத்திருந்தாள். அந்த பட்டணத்துல ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு பெரிய ஊழியக்காரர் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் பெரிய கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அந்த ஊர்ல இருந்து சில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த வாலிப மகள் குடிசையில சாக கிடக்கிறாளே படுத்து, இந்த மகளை குறித்து அறிந்திருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பாரம். இவளை அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போனா ஏசு அவளை குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவள்கிட்ட பேசினாங்க. இந்த கூட்டத்துக்கு நீ வா, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை சரிப்படுத்திடுவார், சுகமாக்கிடுவார். நீ அவள் சொன்னாள், என் வாழ்க்கை பாவத்தினால நாசமா போச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது, என் பாவத்தினாலதான் இந்த காரியம்னு எனக்கு தெரியும், என்னால நடக்கவும் முடியாது, இனி இதுல கடந்துன்னு சில நாள்ல மரித்து போவேன்னு விரக்தியோடு பேசினாள். அவங்க சொன்னாங்க, இல்ல, இயேசு உன்னையும் நேசிக்கிறாரு, உனக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்குது, இயேசுவால உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும், அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தி விடுவார், அதனால நடந்ததெல்லாம் நினைச்சு நீ துக்கப்படாத, இந்த பாவத்தெல்லாம் மாற்றி சரிப்படுத்த இயேசுவால முடியும் அப்படின்னு. என்னால நடக்க முடியாத, நாங்க ஒரு வண்டி கொண்டு வர்றோம், அந்த வாகனத்துல வச்சு உன்னை கூட்டிட்டு போறோம்னு சொல்லி அவளை தூக்கி அந்த வாகனத்துல வச்சு அந்த மீட்டிங் கூட்டு பின்னால கூட்டத்தின் பின்பகுதியில வாகனத்தை நிறுத்தியிருந்தாங்க. அவள் படுக்கையில் இருந்து கொண்டே அந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இயேசு சிலுவிலே மரித்தது, மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த தன்னை பலியாய் கொடுத்தது, அதெல்லாம் அந்த ஊழியக்காரர் பிரசங்கித்த போது கேட்டு, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பாவம் செய்துட்ட, மண்ணையும் சீர்படுத்துங்க, நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாள். இயேசுடைய வல்லமை அவளை தொட்டாரு. ஆண்டவர் அவளை தொட்டு அதே நேரத்துல ஒரு வல்லமை சரீரத்துல இறங்கின உடனே படுக்கை விட்டு எழுந்தாள், நடக்க ஆரம்பித்தாள். பூரண சுகம். அவருடைய வாழ்க்கையே புதிதாய் மாறிவிட்டது. அதன் பிறகு பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து சீர்படுத்துகிற தேவன். நம்ம மனம் திரும்பினா போதும். என் வாழ்க்கையில பாவம், பாவக்கரை, இந்த தவறு, இந்த மீறுதல், இதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பணும். ஐயோ, நான் பாவம் செய்ததை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ற பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினா இயேசு கிறிஸ்து சீர்படுத்த வல்லமை உள்ள ஒரு தேவன்.
நிறைய பேருடைய என் வாழ்க்கையை சீர்படுத்தினார். நான் மனம் திரும்பும் போதும், நான் மனம் திரும்பின போது சீர்படுத்தி தான் என்னப்படி நிறுத்தி இருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மீறுதல் பாவங்கள் அந்த பாதையில கடந்து வந்திருப்போம். ஆனா இயேசுகிட்ட வரும்போது அவர் பாவத்தை மன்னித்து நம்முடைய வழியை சரிப்படுத்தி ஒரு நல்ல பாதையில நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த அனுபவத்தை பெற்றிருந்தா ஆண்டவரை துதிங்க. அந்த அனுபவம் இல்லாம உங்களுக்குள்ளேயே பாவத்தை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தா இயேசு கிறிஸ்து உங்களை சீர்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை அப்படி கையில ஒப்பு கொடுத்தா போதும். சொல்றீங்களா, ஆண்டவரே என் வாழ்க்கை பாவத்தினால நாசமா போச்சு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, பரிசுத்தம் போச்சு, குடும்பம் போச்சு, வியாபாரம் போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டு சரீர ஆரோக்கியம் போச்சு. சீர்படுத்துகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு மனம் திரும்பி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக சிலுவையில நீங்க ரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்ததுனால என்னையும் சீர்படுத்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். இன்று முதல் ஒரு பரிசுத்தமும் சமாதானமுடைய வாழ்க்கையில வரட்டும், புதிதாக்கி விடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.